பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. இந்த மாதவி குட்டி നിങ്ങളുടെ അച്ഛൻ എവിടെയാ? അച്ഛൻ മരിച്ചുപോയി. അച്ഛൻ മരിച്ചുപോയാ? അവരല്ല, അവർ ചിത്തപ്പ പയ്യൻ കണ്ണമ്മപേട്ടയിல മരിച്ചുപോയി. അവിടെ പോയി അച്ഛൻ. ஓ பதிக்கிற இடத்துலயே செத்து போயிருக்கான். சங்கு செலவு பொறிக்கிற எல்லாம் மிச்சம் பத்தியா? இப்ப நமக்கு அதுவா முக்கியம். போன் செலவு மிச்சமாகணும். எப்படியாவது மாதவி குட்டியை கரெக்ட் பண்ணி போனை இங்கேயே பண்ணிடலாம். சரி. இந்த மாதவி குட்டி ஒரு போன் செய்து கேட்டே. அച്ഛன் போனை பூட்டி சாவி எடுத்து போய். கிழிஞ்சது. எங்க போனா இவ? ஏய் கீதா, வாடி. உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் தேடுற? ஏய், அன்னைக்கு நம்ம ஆளுங்க ஒரு போன் நம்பர் கொடுத்தாங்களே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. என்ன விஷயம்? அந்த நம்பருக்கு உடனே போன் பண்ணி நம்ம பேசுறோம். நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்ல. முதல்ல அந்த போன் நம்பரை போட்டு கொடு. ஹலோ ஹலோ, பக்கத்துல கிட்ட இருந்தா கூப்பிடுறீங்களா? நீங்க யாரு? நாங்க அவரோட ஃப்ரெண்ட். இது விളിക്കുന്നു. கீதா கூப்பிட்டு போயிருக்காங்க, வந்துருவாங்கடி. பேச. നിങ്ങളുടെ ഗേൾഫ്രണ്ട് വിളിക്കുന്നു. டேய் என்ன? என்ன? டேய் என்னடா? என்ன? என்ன? போடா வெண்ண. டாமினேட் பண்ணிட்டனோ? ஹலோ, நான் சீதா பேசுறேன். நான் தான் கிட்டு பேசுறேன். How are you? நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இல்ல. எப்படி இருப்ப? என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டே இல்ல? யோ, எனக்கு கிண்டலா? ஜாலி 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 ஜஸ்ட் ஜாலி. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த அப்புறம் எங்க அம்மா பாக்குற மாப்பிளைக்கே கழுத்து நீட்டிடுவேன். அடி பாவி, ஏன்டி இப்படி குண்ட தூக்கி போற? எங்க அம்மா எனக்கும் கீதாவுக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க எங்களை பத்தி சொல்லவே இல்லையா? சொல்லிருந்தா காரியம் பண்ணிருப்பாங்கயா. சரி, நீ இப்ப என்ன பண்றதா உத்தேசம்? அத நீங்க தான் சொல்லணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த கல்யாண முயற்சியை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அத பத்தி கவலையப்படாத, அதுக்கு நாங்க ஒரு முடிவு பண்றோம். பண்ணலனா நாங்க வேற ஒருத்தருக்கு நிச்சயம் ஆயிடுவோம். போன வை. ஹலோ ஹலோ, பேசிக்கிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டா. சகல. ஏ கீதா, குண்ட தூக்கி போட்டிருக்கேன். கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு தான் கிடைக்கும் பாரு. ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல இருந்தே ப்ராப்ளம் தானடா. அது இல்ல சகல, இது புது ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? சீதாவுக்கும் கீதாவுக்கும் நம்மள விட்டுட்டு வேற இடத்துல மாப்பிள்ளை பாக்குறாங்களாம். ஐயோ, இப்போ என்னடா பண்றது? பேசாம இப்படி பண்ணலாமா? எதா இருந்தாலும் பேசித்தானே பண்ண முடியும். சரி வா பேசி பண்ணலாம். போன்ல யாரு? நீ தானே சொன்ன கேர்ள் ஃப்ரெண்ட்னு. என்ன ப்ராப்ளம்? மெனி மோர் ப்ராப்ளம். வட 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 வா. அப்பா, நான் என்னவோ நினைச்சு பயந்து போய் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனோ. அடாடாடாடாடாடாடா. சகல, இந்த மதுரைக்கு வந்த சோதனையை பாத்தியா? எப்படி யோசிச்சாலும் ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே புரியல. நீ ஏதாவது ஐடியா சொல்ல. ஏதாவது? என்ன கிண்டலா? நீ தானடா கேட்ட, எனக்கு எதுவும் தோணலப்பா. டேய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இப்படி விளையாட்டா இருந்தோம்னு வச்சுக்கேன், எவனாவது சீரியஸா வந்து சீதாவையும் கீதாவையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவான். அதுக்கப்புறம் கருப்பு போர்வையும் சாராய பாட்டிலும் ஒரு சொறி நாயும் கையில புடிச்சிட்டு தெரிய வேண்டியதான். எதுக்கு? தேவதாஸ் கெட்டப்புக்கு. ஆட ஆமா இல்ல. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. எனக்கு கீதா வேணும், என் கீதா வேணும், என் கீதா வேணும். அப்படியே உன்னை விட்டேன்னா நான் மட்டும் சீதா வேணாம் நான் சொன்னேன். என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுலடா மூசா, பின்னாடி இப்படி ஒண்ணு ஆகுங்கிறதே எங்களுக்கு தெரியாம போச்சு. பிரச்சனை பெருசாயிருச்சு. அப்போ டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியதானே? டேய், நான் சொல்றது எங்க பின்னாடி இல்லடா, சீதாவையும் கீதாவையும் லவ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள பின்னாடி. இப்படி விளக்கமா சொன்னதானே எனக்கு புரியும். ஆமா, இப்போ உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? என்னடா விளக்கமா இருந்துகிட்டு சீதாவுக்கும் கீதாவுக்கும் அவங்க அம்மா அலங்காரவள்ளி மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தானே? டேய், அந்த பொண்ணுகளை நாங்க லவ் பண்றோம். அவங்க அம்மா எங்களை விட்டுட்டு வேற மாப்பிள்ளை பாக்குறாங்க. இப்ப புரியுதா? நடுவுல உங்க லவ் ட்ராக் வேற இருக்குல்ல, மறந்தே போயிட்டேன். பர்றா, நீ என்ன ரயில்வே ட்ராக் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? சும்மா இரு சகல, இவனுக்கு ஏதாவது ஐடியா தோணுதான்னு கேட்போம். ஏன் மூசா, இத தடுத்து நிறுத்துறதுக்கு உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா? இவங்களுக்கு எப்படியோ இது நமக்கு நல்ல சான்ஸ். பாட்டில் சீதா கீதா வீட்டுல தானே இருக்குது. நாம இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக அவங்க வீட்டுக்குள்ள போறதா சொல்லிட்டு நாம நம்ம பாட்டில் இருக்க இடத்துக்கு போயிடலாம். ஆமா, வீட்டுக்குள்ள எப்படி போறது அத அப்புறம் யோசிப்போம். டேய் மூசா, பிரச்சனை எவ்வளவு பெருசு, அத சால்வ் பண்ண கொஞ்சம் யோசிக்க விடுறீங்களா? யோசி. அந்த அம்மா ஒரு பெரிய பிடாரி, அந்த அம்மாவுக்கும் சேர்த்து யோசி. நான் ஏற்கனவே யோசிச்சிட்டேன். என்னன்னு? சிங்கத்தை அதோட குகைக்குள்ளேயே போய் சந்திக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டேய்,
நாங்க எதை பத்தி சொல்லிட்டு இருக்கோம், நீ எதை பத்தி சொல்லிட்டு இருக்க? சிங்கம் புலின்னு சர்க்கஸ் கூட்டு போலாம் பாக்குறியா? சீதா கீதா அம்மாவை தான் நான் சிங்கம்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் இருந்துகிட்டு அவங்களுக்கு எதிராவும் உங்களுக்கு ஆதரவாவும் காய நகர்த்த போறேன். சூப்பர் ஐடியாடா. ஐடியா நல்லா தான் இருக்குது. ஆனா இது என் அறிவு கெட்டின வரைக்கும் நடக்குமா நடக்காதான்னு தான் தெரியல. ஏன் நடக்காது? எப்பறா நீ ஏதோ காய்கறி கடைக்கு போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வர்ற மாதிரி அந்த அடங்காத வள்ளிய அச்சு அலங்கார வள்ளி வீட்டுக்கு போய் காய் நகர்த்துறேன்னு சொல்ற? இதெல்லாம் நடக்கும். எப்பறா நடக்கும் தான் கேக்குறேன். நான் நடத்தி உங்களுக்கு காட்டுறேன். அடி பின்னிட்டானே. ஏன் ஏற்கனவே பின்னது பத்தாதா? உனக்கு பழச கலர்றதே வேலையா போச்சு. சரி விடுங்க. நான் இப்ப போயிட்டு வெற்றியோட வரேன். சரி சரி. ஏன் சகல என்ன ஒரு எதிரியோட கோவுக்குள்ள ஒரு நரியை அனுப்பியிருக்கமே, இனிமே எல்லாமே நமக்கு வெற்றி தான். அலங்காரவள்ளி வீட்டுக்குள்ள போறதுக்கு உருப்படியே எந்த ஐடியாவும் கிடைக்கலையே. கிட்டு நட்டு ஏன் தான் பாட்டில காதலிக்கு பரிசா தந்தாங்களோ? டேய், அந்த அலங்காரவள்ளி இந்த வழியா தான் வருவாளா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது, இந்த வழியா தான் வருவா. டேய், இப்படி ரோட்ல நிக்கிறத விட வீட்டாண்ட போய் கதையை முடிச்சிடலாம்டா. ஏன் போன தடவை வீட்டுக்குள்ள மாட்டி 2 பேரும் நல்லா அடி வாங்கிட்டு வந்தமே, மறந்துட்டியா? இதாண்டா வசதி, இங்க எங்க வேணாலும் தப்பிச்சுக்கலாம். டேய், கார் வந்துருச்சுடா. வரப்பலாம். ஏய், காரை நிறுத்துடா. ஏய், மரியாதை நிறுத்து. ஏய், கூச்சல் போட்டா சுற்றுவேன். மரியாதை இறங்கு. யாரா நீங்க? எதுக்காக என்ன ஷூட் பண்றீங்க? ஏய், மேடம் காரணம் கேக்குறாங்களே, சொல்லிட்டு சுறா. நரசிம்மன் சார் தெரியும்ல, அவர் தான் அனுப்பிச்சு வச்சாரு. நரசிம்மனா? இப்ப எல்லாம் புரிஞ்சதுல, சந்தோஷமா செத்துப்போ. டேய், சுறா. ஐயோ! டேய், இப்ப வேணாம்டா. பப்ளிக் எல்லாம் பாக்குது. எஸ்கேப் பண்ணலாம், வா. சீக்கிரம் வாடா. இதுதான் சரியான நேரம். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ள போயிடலாம். தம்பி, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திட்டேன்னு சொல்ல வரீங்களா? ஆமாப்பா, நீ மட்டும் வரலனா அவனுங்க என்ன சுட்டு கொண்டு இருப்பாங்க. தம்பி, நான் உனக்கு காலம் பூரா கடமைப்பட்டிருக்கேன். ஐயோ, என்ன நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீ பண்ணது பெரியவங்களே தயங்குற பெரிய விஷயம்பா. ஆமா, நீ யாரு? உன் உயிரை பத்தி கவலைப்படாம என் உயிரை காப்பாத்தி இருக்க. உன்னை பெத்தவங்க யாருப்பா? என் பேரு மூசாங்க. நான் ஒரு அனாதைங்க. என்னை பெத்தவங்கள கூட யாருன்னு பார்த்ததில்ல. இந்த பிளாட்ஃபார்ம் தான் என் வீடு, உறவு, உலகம் எல்லாமே. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, நான் இருக்கேன். என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறேன். என்ன யோசிக்கிற? சரின்னு சொல்லு. ஆமா, அவங்க எதுக்கு உங்களுக்குள்ள வந்தாங்க? கார்ல போகும்போது விளக்கமா சொல்ற, நீ கார்ல ஏறு. அம்மா, என்னப்பா போயிட்டானுங்களா? ஓடி போயிட்டாங்கம்மா. வண்டி எடு. என்னப்பா அப்படி பாக்குற? இதான் என் வீடு. எப்படி உள்ள வருதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்களே கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னப்பா யோசிக்கிற? வா, உள்ள போலாம், வா. ரஞ்சிதம். எஸ் மேடம். இந்த தம்பி தான் மூசா. மூசா, இது ரஞ்சிதம், என் செக்ரட்டரி. ஹலோ, வணக்கம். ரஞ்சிதம், இவன் இனிமே இங்கதான் தங்க போறான். இவன் இங்கேயே தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்போ நம்ம அவுட் ஹவுஸ் தங்க வைக்கட்டுமா? நோ 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 நோ, இந்த வீட்லயே நல்ல ஏசி ரூமா ஏற்பாடு பண்ணு. அப்படி யார் இந்த விஐபின்னு யோசிக்கிறியா? எஸ் மேடம். இனிமே இவன் தான் என் பாடி கார்டு. என்ன மேடம் சொல்றீங்க? இந்த சின்ன பையன் உங்க பாடி கார்டா? சின்ன பையன்தான், ஆனா பெரியவங்களுக்கு இல்லாத தைரியம் இவனுக்கு இருக்கு. இன்னைக்கு இவன் என்னை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கான் தெரியுமா? இனிமே இவன் எனக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே பாடி கார்டு. சின்ன பையன் இவ்வளவு பெரிய குடும்பத்தை எப்படி பாதுகாப்பான்னு யோசிக்கிறியா?
எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் ஒரு சின்ன பூட்டு தானே வீட்டை பாதுகாக்குது. மூசா பூட்டு மாதிரி. ரஞ்சிதோ, மூசாவுக்கு இந்த வீட்ல எந்த குறையும் இருக்க கூடாது. அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடு. சரிங்க மேடம். இன்னொரு விஷயம், நான் உடனே போலீஸ் கமிஷனரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கு. ஓகே மேடம். ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே நின்னுட்டு இருந்தா எப்படி? போய் ஃபோன் பண்ணு. ஐ எம் சாரி மேடம், இதை பண்றேன். சீதா, கீதா. இத வந்துட்டேன் மம்மி. மம்மி வாடி சீக்கிரம். என்ன மம்மி? ஏய், இவ அவங்க வீட்ல இருந்த பையன் இல்ல? ஆமா. இவ எங்கடி இங்க? வந்த உடனே என்ன ரகசியம் பேசுறீங்க? ஒண்ணும் இல்ல மம்மி. இது மூசா. தெரியுமே. தெரியுமா? எப்படி தெரியும்? இப்ப நீங்க தானே மம்மி சொன்னீங்க. அதானே பார்த்தேன். மூசா, இது சீதா, கீதா என் பொண்ணுங்க. வணக்கம். வணக்கம். இந்த மூசாவை உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கவே இல்ல? நீங்க சொல்லவே இல்லையே மம்மி. சொல்றேன். நான் கார்ல வந்துகிட்டு இருந்தப்ப 4-5 ரவுடிங்க என் காரை மறிச்சாங்க. ஐயோ, இந்த மூசா மட்டும் வரலனா எங்கது என்ன ஆயிருக்கும்? சிம்மன், நரசிம்மன். அதாடி அந்த வயித்து வலி பாட்டி உங்க மாமன் ஆளுங்களை அனுப்பி என்ன துப்பாக்கியால சுட்டு சல்லடையா சலிச்சிருப்பான். எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல மம்மி. நடக்காம போனத ஏன் நினைச்சு பார்க்கணும்? இப்பதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆமா, இனிமே நம்ம எல்லாருக்கும் இந்த மூசாதான் பாதுகாப்பு. நாம நின்னாலும் நடந்தாலும் இந்த மூசா நமக்கு நிழலா இருப்பான். நிழலால எப்படி மம்மி நம்மள பாதுகாக்க முடியும்? நிழல் மாதிரி கூடவே இருப்பான்னு சொன்னேன். கமிஷனர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்க. அந்த நரசிம்மனோட வாலை ஒட்ட நறுக்குற. ரஞ்சிதா, மூசா, எப்படியோ நீ எங்க வீட்டுக்கே வந்துட்ட. நீ யாரு என்னங்கறத அம்மா கிட்ட சொல்லிட்டியா? நான் அந்த ஃப்ராடு கிட்டு நட்டுக்கிட்ட இருந்தேன்னு சொல்லிருந்தேன். அம்மா என்ன கார்ல ஏத்தாம காரை ஏன் மேல ஏத்திருப்பாங்க. ஏய், நாங்க 2 பேரும் அவங்க 2 பேரையும் லவ் பண்றோம்னு தெரிஞ்சும் எங்க கிட்டயே அவங்கள ஃப்ராடுன்னு சொல்றியா? உன்ன என்ன கை வாங்குறீங்க? என்னோட வெயிட் தெரியாம விளையாடாதீங்க. அம்மா கூப்பிட்டுமா? அம்மா. ஐயோ, வேண்டாம்ப்பா. ஏண்டி அவங்கிட்ட போய் வம்பு எடுக்கற? இப்ப அம்மாக்கு வந்தோ எல்லாமே. ராசா, நீ போப்பா. இந்த வீட்ல நீ ஆடு பாடு என்ன வேணாலும் பண்ணு. இது உன் வீடு மாதிரி. போப்பா. அது பாடி. ஒரு வழியா வீட்டுக்குள்ள வந்து செட்டில் ஆயிட்டோம். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். பாட்டில் எங்க வச்சிருப்பாங்க? இந்த பாட்டில் எங்க தான் வச்சிருக்காங்க? இருட்டு வீட்டுக்குள்ள கருப்பு பூனையை தேடுற முதல்ல தேட வேண்டியதா இருக்கு. எங்க தேடி இந்த பாட்டிலை கண்டுபிடிக்கிறது? எங்க வச்சிருப்பாங்க? அது சரி, காதலுக்கு நினைவு பரிசா கொடுத்தத கண்ட இடத்துல வச்சிருக்க மாட்டாங்கல்ல. கண்டிப்பா அந்த சீதாவும் கீதாவும் அவங்களோட ரூம்ல தான் வச்சிருப்பாங்க. அங்க போய் தேடி பாப்போம். எப்படி நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன் பாத்தில்ல? இங்க மட்டும் இல்ல, வேற எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். நீ எனக்கு சொந்தமாகற வரைக்கும் நான் உன்னை சுத்தி சுத்தி வருவேன். என்னமோ நீ என்ன பார்த்ததுக்கே நான் கிடைச்சிட்ட மாதிரி சந்தோஷப்படுற. அப்போ நீ எனக்கு கிடைக்க மாட்டியா? யாருக்கு தெரியும்?
விரும்புற எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிருதா? விதி எப்படியோ அப்படிதான் நடக்கும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை தேடிட்டு வந்திருக்கேன், நீ இப்படி தத்துவம் பேசுறியே. இதோ பாரு, நீ எனக்கு கிடைச்சே ஆகணும். கிடப்ப, கண்டிப்பா கிடப்ப. பாப்பா ராஜா. பாத்துக்கிட்டே இரு, வர்றேன். ஏண்டா இங்க வா. எப்ப பாரு தின்னுட்டே இருப்பியா? ஆமா, காலையில இருந்து இந்த முழுக்கை சட்டை போட்டுட்டு இருக்கியே, உனக்கு வேர்க்கல? கூவத்தை கூட்டிட்டு அலையிற மாதிரி இருக்குடா. வா குளிக்க போலாம். வேண்டாம்மா. டேய், உதப்பட போற, ஏன் குளிக்க மாட்டேங்கிற? ஐயோ, நான் காலையிலே குளிச்சிட்டேம்மா. அடிக்கிற வெயிலுக்கு 5 தடவை குளிச்சாலும் தப்பு இல்ல. ஐயோ அம்மா, என்னோட ப்ராப்ளம் உனக்கு புரியாதுமா. இப்ப யாருக்கு என்ன ப்ராப்ளம்? இந்த அம்மா தான் எனக்கு ப்ராப்ளம். பாருங்க தாத்தா, நான் குளிக்கணுமா? என்னது? சென்னையில இருக்கிற தண்ணி பிரச்சனைக்கு ஒருத்தன் தினம் 2 வேளை குளிச்சா நிலைமை என்ன ஆகுறது? ஒன்னும் குடிமுடி போயிடாது. பூதராணி, நீ எல்லைய தாண்டுற. எந்த இல்ல? பாகிஸ்தான் இல்லையா இல்ல சைனா இல்லையா? பூதராணி, இவன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க யாரும் தலையிட வேண்டாம். சரி, அப்ப இவனை கூட்டிட்டு போய் குளிக்க வைங்க பார்க்கலாம். குளிக்க வைப்ப, ஆனா நீ பார்க்க முடியாது. ஏன் ஏன் ஏன்? என்னதான் இவன் புள்ளையா இருந்தாலும் இவன் வளர்ந்துட்டான். ஆமா, நல்லாதான் வளர்த்து வச்சிருக்கீங்க. நவருங்க. டேய், ஏன்டா எனக்கு இப்படி தொல்லை கொடுக்கற? யாரு? நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்கறேன்? இது எனக்கு தேவைதான். மாமா, இன்னும் அவனை குளிக்க கூட்டிட்டு போலையா? என்ன பாத்ரூமுக்கு வழி அனுப்ப வந்தியா? ஆமா. வேலை பார்த்துட்டு போ. வாடா. வரேன். வா. இந்த பாத்ரூம்ல தான் ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சுகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதை இன்னைக்கே கண்டுபிடிக்கிறேன். அங்க ஆடாதரா, அப்படியே நில்றா, அசையாதரா, நில்றா. இந்த தடவை கதவு வழியா போக வேண்டாம், பின்னாடி ஜன்னல் வழியா போவோம். அப்படியே நில்றா, அசையாதரா, நில்றா. தலை கைகள் உடம்பெல்லாம் சோப்பு தேய்ச்சுக்கோ. அங்க என்ன தாத்தா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், வெளியில சத்தம் கேட்கணும்டா, தண்ணி ஊத்துற சத்தம் கேட்கணும், அப்பதான் நம்புவாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தாத்தா இந்த நாடகம்? ஒண்ணு, என் பேரன் திரும்பி வரணும், இல்ல தண்ணி பட்டாலும் அழிஞ்சு போகாத சக்தி உனக்கு கிடைக்கணும். அது வரைக்கும் இந்த நாடகம் தொடரும். என்னது? தண்ணி பட்டா இந்த டூப்ளிகேட் மூசா அழிஞ்சு போயிடுவானா? ஆஹா, அப்படியா விஷயம்? இத உடனே நம்ம பாஸ் கிட்ட சொல்லணும்.